ஈக்விட்டி வச்சுருக்கவங்க ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டை இப்போ புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு அகெயின் நான் சொன்ன மாதிரி 25,350க்கு மேலே நிஃப்டி போகும்போது ரீஎன்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மார்க்கெட்டில் ஒரே இடத்துல இருந்து சம்பாதிக்கணுன்றதை விட ப்ராஃபிட்டை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்குறதுன்றது புத்திசாலித்தனம். 1890லேருந்து 1730 வரைக்கும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். டார்கெட் வந்து 2100 to 2250 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் லாங் டேர்ம் ஹோல்டர்னால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து குறைய நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஜிஆர்எஸ்சி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பொறுத்தளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆஸ் பர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 4480லேருந்து உங்களுக்கு வந்து அரௌண்டு 4950 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் டெக்னிக்கலாக என்ன பொசிஷனில் இருக்குது, ஃபியூச்சரில் என்ன மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் கண்ணன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் பற்றி பார்த்துருந்தோம். பர்டிகுலராக நிஃப்டி பார்த்துருந்தோம். நிஃப்டி என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ கிட்டத்தட்ட அதே ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ ஸ்டில் மார்க்கெட்டில் ஒரு ஹை ரேஞ்சில் போயிருந்த மார்க்கெட் இடையில ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. வரப்போகிற வாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த எபிசோடு நம்ம ஷூட் பண்ணுறது Thursday அன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம். சண்டே அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ சண்டே டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டோட எண்ட் எப்படி இருக்கும், வீக்கெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி வரும் வாரங்களில் எப்படி இருக்கும் சார்? நிஃப்டி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம இப்போ டெக்னிக்கல் போயிடுவோம். பிகாஸ் நம்ம வந்து லாஸ்ட் வீக் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீக்லி ஃப்ரைடே முடிஞ்ச டேட்டாவை வச்சு நம்ம அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இன்றைக்கி மிட் ஆஃப் த வீக்கில் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா Thursday வந்து ஃப்யூச்சர் க்ளோஸ்டு டே. அதனால் நம்ம வந்து டெக்னிக்கல் போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வியூவர்ஸுக்கு. நிஃப்டி பொறுத்தளவுக்கு நேற்று க்ளோஸ் ஆனது 25,199. இதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிஃப்டி வந்து ஸ்பாட் நம்ம பேசுகிறது எல்லாமே 30th செப்டம்பர் வந்து ஒரு ஹை வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த ஹை வால்யூமோட லோ வந்து பார்த்திங்கன்னா 25,199.40. நேற்று க்ளோஸ் ஆகிருக்கிறது 25.199. ஆஸ் பர் டெக்னிக்கல் நம்ம பேச ஆரம்பித்தோன்னா பிலோ 25,199க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால், அதாவது இன்றைக்கோ நாளைக்கோ கீழே க்ளோஸ் ஆனால் அது வந்து செல்லிங் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஹை வால்யூமில் இருக்கிறதால அந்த லோ கட் ஆகும்போது டெஃபினட்டாக ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து நிஃப்டியை ஸ்பாட்டை வந்து எங்கே வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 24,950க்கு போகலாம் அண்ட் 24,800 வரைக்கும் போகலாம். அந்த டெப்த் ஏன்னா வால்யூம் ஜாஸ்தின்றதால ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே நாம் வாரம் சொல்கிற மாதிரி தான், மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம். நம்ம என்ன தான் டெக்னிக்கல் டேட்டா எல்லாத்தையும் வச்சு டிசைட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஏன்னா இண்டெக்ஸ் பேஸுக்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25,350 வந்து அதோட ஹை, அந்த ஹை வால்யூமோட ஹை. அதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நம்ம டெஃபினட்டாக புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து கீழே மார்க்கெட் விழாதுன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி இருக்கிறதால 25,199க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் எங்கே வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டேன். 25,350க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா, அதாவது 199 கீழே க்ளோஸ் ஆகாமல் 25,350க்கு போயிட்டு 350க்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் 25,500 to 25,700 இருக்கும். அப்படி தான் இந்த வியூ. இப்போ இருக்கிற மார்க்கெட் பொசிஷனில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ டெக்னிக்கல் லெவல்ஸ் நிஃப்டி உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ ரீட்டைலர்ஸ் வந்து ஈக்விட்டி வச்சுருப்பாங்க நிறைய பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சர் வச்சுருக்கவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை அவங்க இந்த வியூவை வச்சே தெரிஞ்சுப்பாங்க. பட் ஈக்விட்டி வச்சுருப்பாங்க. ஈக்விட்டி வச்சுருக்கவங்க ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டை இப்போ புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு அகெயின் நான் சொன்ன மாதிரி 25,350க்கு மேலே நிஃப்டி போகும்போது ரீஎன்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மார்க்கெட்டில் ஒரே இடத்துல இருந்து சம்பாதிக்கணுன்றதை விட ப்ராஃபிட்டை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்குறதுன்றது புத்திசாலித்தனம். இப்போ வியூவர்ஸ் நிறைய நான் இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம், அந்த ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும், அதுவும் உங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த டெக்னிக்கலாக இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில ஸ்டாக்ஸ்லாம்
கமெண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்த சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், அதில் ஒன்று இஎஸ்ஏஎஃப் இந்த ஸ்டாக்ஸ் ஐபிஓ ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த இஎஸ்ஏஎஃப் ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் பொசிஷன்ஸ் இப்போ ஸ்டில் எப்படி இருக்குது சார்? ஸ்டாப் லாஸ் எங்கே பண்ணலாம், என்ன மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு லெவலுக்கும் பார்த்துருவோம். டெக்னிக்கல் லெவல் நம்ம நிஃப்டி பார்த்துட்டோம். இந்த கொஷனுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியும் ஒரு வாட்டி பார்த்துருவோம் டெக்னிக்கல். ரொம்ப பேங்க் நிஃப்டி வியூ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 4th செப்டம்பர், அதாவது நேற்று க்ளோஸ் ஆகிருக்கிறது 51,400. ஆஸ் பர் டெக்னிக்கல் வந்து பிலோ 51,240 ஆன் க்ளோஸ் பேசிஸ் மட்டும்தான் செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். 51,240 பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 50,700 50,400 அது வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் 51,750க்கு மேலே மார்க்கெட் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போது வந்து மார்க்கெட் வந்து 52,000 அண்ட் 52,200 52,500 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டி வியூ. ரெண்டுமே வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்றதால நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் கேட்ட கொஷின் வந்து இஎஸ்ஏஎஃப் அகைன் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நியூ ஐபிஓ கம்பெனி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ்னும் போது எப்போவுமே பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கந்து வட்டி மாதிரி. ஆக்சுவலி பேங்கிங்னும் போது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 9% 10% தான் இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ எப்போவுமே ஜாஸ்தி இருக்கும். இன்ஃபேக்ட் இஎஸ்ஏஎஃப் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ ஐபிஓ வந்ததுலேருந்து நல்லாவே இறங்கி வந்திருக்கு. அதனால் 50 ரூபீஸுக்கு வாங்கலாம். 54 57 62 வரைக்கும் போகும்போது நீங்கள் விற்கலாம். லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண போகிறோம்னாலும் அக்குமுலேட் பண்ணலாம். டெஃபினட்டாக கீழே போகும்போது கூட நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இஎஸ்ஏஎஃப் அதுக்கப்புறம் பேங்கிங் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி இருக்குன்றதால ரெப்போ ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ரேட் வந்து ஜாஸ்தி பண்ணாங்கன்னா, அதாவது ரெப்போ ரேட்டோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணாங்கன்னா இதெல்லாம் டெஃபினட்டாக மூவ் ஆகும். ஆல் ஸ்மால் ஃபினான்ஸ் ஆல் பேங்கிங் மூவ் ஆகும்போது இதுவும் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஐபிஓ ஸ்டாக்ஸ் அப்படின்னாலே இன்வெஸ்டர்ஸ்க்கு அது மேலே ஒரு ஆர்வம் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போடா லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. லிஸ்ட் ஆன இமீடியட்டாக பை பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஒரு ஐபிஓ ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னு உள்ளே வந்துடுறாங்க. ஸ்டாக் லிஸ்ட் ஆன உடனே அந்த ஸ்டாக்ஸை வாங்கிறது, அதுக்கப்புறமா இமீடியட்டாக ஒரு டவுன் ஃபால் ஆகுது. இது ஒரு ஃப்ரெஷ் ஐபிஓ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுறது அப்படிங்கிறது ரைட்டாக இருக்குமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறமா பண்ணுறது பெட்டராக இருக்குங்க சார்? இப்போது ஐபிஓ மட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து ஐபிஓவில் பக்காவாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆயிருக்குன்றதான் பார்ப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரேஷியோ வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபிஓவில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். வெறும் ஐபிஓ ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஃப்ராங்காக சொல்லணுன்னா அவங்க லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு வச்சுக்கிறவங்க வந்து ஒரு 100%ல் எடுத்திங்கன்னா 10 பேர் தான் லாங் டேர்ம் வச்சுப்பாங்க. மிச்சம் 90 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஹைப்பில் வந்து மூவ் ஆகும். அது ஐபிஓ டேட்லேருந்து லிஸ்டிங்கில் மூவ் ஆகும்போது அந்த லிஸ்டிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி புக் பண்ணிட்டு வெளியே வர்றவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஐபிஓ வந்து சூட்டபுளாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணோம். அந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணோன்னா ஐபிஓ பேஸை வச்சு நம்ம ஸ்டடி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வர்ற குவார்ட்டர்லி ரிசர்ச் இயர்லி ரிசர்ச்லாம் பார்க்கும்போது தான் அது வந்து கிளியராக தெரியும் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு. அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைச்சோன்னே யூஸ் பண்ணுறது பெட்டர் லாங் டேர்முக்கு. ஐபிஓ மட்டும் யூஸ் பண்ணுறவங்க கிடைக்கிற பர்சன்டேஜை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது புத்திசாலித்தனம். டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருமே சார் உங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சொல்கிறீங்க, எக்ஸாக்டாக இந்த விஷயம் நடந்திருக்கு சார், உங்களோட சாஃப்ட்வேர் ப்ரைஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸில் நம்ம எதுவுமே பதில் சொல்லலை அப்படிங்கிறதுலேயும் ஒரு கோபமாகவும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்க முடியல. பர்சனலாக கமெண்ட் பண்ணி சாரோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னாக்கா அதோட டீட்டெயில்ஸை சார் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிடணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போது இன்வெஸ்டர் வந்து என்ன டைப்புன்றதை நான் பேசினா தான் புரியும். ஸோ அவர் நம்மக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு எது சூட் ஆகுன்றதே நான் அனலைஸ் பண்ண முடியும். அப்புறம் ஏன் ஸ்டைல் ஆஃப் ப்ராசஸ் என்னன்றதை நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் மேட்ச் ஆனால் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதனால தான் நான் அதை இது பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது. அடுத்த ஸ்டாக்காக ஹெரிட்டேஜ் ஃபுட், இந்த ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலாக எப்படி சார் இருக்குது? ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கன்சூமபிள்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி மேரிகோ அது மாதிரி நீங்கள் வந்து நல்ல கம்பெனி அது வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இது வந்து பியூட்டிஃபுல்லி சப்போர்ட் எடுத்திருக்கு ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் நான் எப்போவுமே வந்து ஒரே இடத்துல வாங்க வேணான்னு சொல்வேன். என்னோடய ஐடியா அதுதான். 560 to 540 நீங்கள் வாங்கலாம். 510 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 604 and 630ல் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணலாம்.
இது வந்து ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும் ஷார்ட் டேர்ம் வியூவர்ஸ்க்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஆந்திரா பேஸ்டு கம்பெனி, அதுலேயும் சந்திரபாபு நாயுடுவோட ஓன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறப்போ ஆந்திராவில் இருக்கிற இப்போ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த இஷ்யூஸோட கம்பேர் பண்ணுறப்ப அவருக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இந்த ஸ்டாக்ஸுக்கு பர்டிகுலராக ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க? இப்போது ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்டு, அதோட உங்கள் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப கரெக்டு. ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் சீஃப் மினிஸ்டரோட கம்பெனிஸ்னும் போது அதோட ஆர்டர்ஸ் எப்படி வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். கவர்மெண்ட்டில் இது பண்ணாலும் வந்து ஆந்திராவுக்கும் எங்களுக்கு பர்சன்டேஜ் வேணும்னு சொல்வார் அவர், இவங்க கொடுத்து தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த கம்பெனிக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஆர்டர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. லாங் டேர்ம் பண்ணுறவங்க மெதுவாக அக்குமுலேட் பண்ணலாம். நான் இப்போ சொன்னது ஷார்ட் டேர்முக்கு. லாங் டேர்ம் பண்ணுறவங்க இந்த கம்பெனியை வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி தான், இதெல்லாம் தப்பே கிடையாது. ஏஞ்சல் ஒன் ஸ்டாக்ஸ் எப்படி சார் இருக்குது? ஏஞ்சல் ஒன் ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டம் சைடில் பை சிக்னலும் வந்திருக்கு அண்ட் ட்ரீட் சிக்னலும் வந்திருக்கு. இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 2552 நேற்று வரைக்கும் நான் சொல்கிறேன் 2552 ட்ரேட் ஆகுது. ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து ஒரு ப்ரோக்கிங் கம்பெனியால் நல்லாயிருக்கும், அதோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அண்டு இதை வந்து நீங்கள் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலி வந்து ஸ்ட்ராங் கம்பெனியும் கூட. அதனால் நீங்கள் வந்து எங்கே அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னா 2544 to 2200 வர வரைக்கும் நீங்கள் உங்களோட கேபிட்டலை வந்து அக்குமுலேட் பண்ணலாம். டார்கெட் வந்து 3000 to 3100 to 3400 probabilities are more. Angel One is the fantastic company, fundamentally strong, தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் விட இந்த இயரில் வந்து சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. இயர்லி ஒன்ஸ் அடுத்தடுத்த வருடங்கள் அப்படிங்கிறப்ப அதோட குவான்டிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அடுத்த வருடமும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த டிமெட் அக்கௌண்ட்ஸோட குவான்டிட்டி அதிகமாக ஆக இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சார். ப்ரோக்கிங் கம்பெனின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 பேர் இருக்காங்கன்னா இப்போ 1000 பேர் இருப்பாங்க. ஸோ 1000 பேர் வந்து ஒரு 100 பேர் என்ன குவான்டிட்டி வாங்குறாங்களோ அதில் பாதி குவான்டிட்டி 1000 பேர் வாங்கினாலே போதும், ப்ரோக்கிங் இவங்களுக்கு ஜாஸ்தியாகிடும். ஸோ பிஸ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கும். மார்க்கெட் ரொம்ப ஹையில் போகிறதால நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் நிறைய பேர் இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது, அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஓகே, இந்தியன் மெட்டல் ஸ்டாக்ஸ் இது எப்படி சார் இருக்குது? இது ஒரு மெட்டல் பேஸ்டு கம்பெனி. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் பெருசாக பை சைடில் இல்லைன்னாலும் இதோட ரிக்குயர்மெண்ட்ன்றது கம்ப்ளீட்டாக இருந்துகிட்ருக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி இது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் 650 to 580 வரைக்கும் நீங்கள் வாங்கிடலாம். டார்கெட் வந்து 850 to 1000. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கிடையாது, ஒரு மீடியம் டேர்மாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த நாம் சொல்லியிருக்கிற ரேஞ்சில் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இந்த டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணலாம். ஏன்னா இதோட டிமாண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்குன்றதால டெஃபினட்டாக மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இப்போது டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனிக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லையா? டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் எல்என்டி அது இதுன்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் நிறைய கம்பெனிஸ் வந்து 3 times 4 timesலாம் போயிருக்கு. அது மாதிரி வந்து இப்போ இந்த ஐஎம்எஃப்ஏ எல்லாருக்கும் வந்து டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு இந்த மாதிரி தான் தெரியுமே தவிர ஒரு சாம் ஸ்டீலு, இந்தியன் மெட்டல்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது. சாம் ஸ்டீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 300லேருந்து இன்றைக்கி 700+. ஸோ இந்த மாதிரி ஐஎம்எஃப்ஏ வந்து ஃபண்டமெண்டல் கம்பெனியால் இது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த கம்பெனிஸ்லாம் தெரியும். ஸோ டிமாண்ட்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கும், ஆர்டர்ஸ்ன்றது கண்டிப்பாக வரும். அப்படி ஆர்டர்ஸ் வந்து புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இதோட ஜாதகமே மாறிட்டு ஹையர் ஆகி போக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் பொசிஷன்ஸ் எப்படி சார் இருக்குது? ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் 950க்கு பக்கத்தில் போயிட்டு இப்போ வந்து 575ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து நேற்று நடந்திருக்கு. அட்லீஸ்ட் 575ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஃபார் பையிங்னு சொல்லலாம் ஷார்ட் டேர்முக்கு டெஃபினட்டாக. இது வந்து உங்களுக்கு வந்து 535லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 535 to 630 போய்ட்டு அதுக்குள்ளவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கிறதால இதை டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து 595க்கு மேலே நம்ம வாங்கினோன்னா 640, 690, 740 வரைக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதால இந்த கவுண்டரில் வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எப்போவும் நான் சொல்கிற மாதிரி நம்ம எப்போ பார்க்குறோமோ அதோட ப்ரீவியஸ் குவார்ட்டரில் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் அந்த கவுண்டர் வந்து மார்க்கெட்டுக்காக கீழே வருமே தவிர ஃபுல்லாக கீழே போகாது. மார்க்கெட் கொஞ்சம் மேலே இருந்து போனாலும் அவங்க ஜெட் மாதிரி போவாங்க.
அதனால் இந்த கம்பெனியை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இவங்க டிஃபென்ஸ் செக்டாரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால டிஃபென்ஸ் சைட்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது சம் ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் இவங்களோட க்ரோத் இருக்கும். எக்ஸாக்ட். இதை தாண்டி டிஃபென்ஸ் சைட்லேருந்து எங்கேயாவது ஒரு லோ பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க சைட்லேயும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இந்த கம்பெனி பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிஃபைனரிஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 நார்மல் ஒரு இடத்துல வந்து பள்ளம் போடணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணி போட முடியும், நார்மலாக தோண்ட முடியாதுன்றதால. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஆயில் டிமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்துகிட்ருக்குன்றதால அது மூலியமாக வர ஆர்டர்ஸும் வரும், டிஃபென்ஸும் சேர்ந்து வர்றதால தான் வந்து புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ப்ராஃபிட்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்றது தான் என்னோட கருத்து. அதனால் இந்த கம்பெனி வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். மேலும் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு வந்து அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இதையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்கு க்ரோத் டெஃபினட்டாக இருக்கும். எஸ்ஜேவிஎன் ஸ்டாக்ஸ் அதோட டெக்னிக்கல் எப்படி சார் இருக்குது? எஸ்சிஜிஎன் பொறுத்தளவு அகைன் வந்து இட்ஸ் எனர்ஜி செக்டர். இதுவும் வந்து ஜூன் குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி குவார்ட்டர் ப்ராஃபிட்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. டெக்னிக்கல்னு சொல்லிட்டு வேணால் குவார்ட்டரை பற்றி பேசிகிட்டே இருக்கான்னு. குவார்ட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கலும் நம்ம பார்க்கணும், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எஸ்ஜேவிஎன் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி செக்டார். இன்றைக்கி பொறுத்தளவு எனர்ஜி செக்டாரில் வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது, ஹைட்ரஜன் பவர் தேவைப்படுது, க்ரீன் எனர்ஜி தேவைப்படுது, எல்லாம் தேவைப்படுது. ஸோ இவனோட ஜூன் குவார்ட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதால 140க்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இப்போது 140க்கு மேலே இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கினோன்னா 153 to 160 வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஜூன் குவார்ட்டர் நல்லா இருந்தாலே அந்த குவார்ட்டர் ஃபுல்லாக மேலே போகும் டிசம்பர் வரைக்கும். ஆக்சுவலாக ஒரு பவர் எனர்ஜி செக்டார் அப்படிங்கிறப்போ ஜென்ரலாகவே ஒரு எனர்ஜி செக்டர்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதை தாண்டி கவர்மெண்ட் சப்போர்ட்டோடும் அதிகமாக இருக்குது. இது பவர் எனர்ஜி செக்டார் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போது கரண்ட்லி என்ன பொசிஷனில் இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் சார்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்லேயும் இருக்காங்க, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிறது வந்து 6 எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே வந்து கெப்பாசிட்டி வந்து 2017 மெகாவாட் வரைக்கும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது கூட ஹைட்ரோ பவர்லாம் சேரும்போது இதோட க்ரோத் வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் எஸ்ஜேவிஎன் வந்து ரொம்ப ஓல்டு கம்பெனி, அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். பாட்டம்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது. கேபிட்டல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது, இருந்தாலும் வந்து ரிசர்வ்ஸும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்டு ப்ராஃபிட்ஸும் வந்து அப்நார்மலாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஆன் குவார்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் குவார்ட்டர் வந்து 61 crore அப்படின்னும் போது ஜூன் குவார்ட்டர் வந்து 357 crore அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னும் போது சேல்ஸ் வேல்யூ வந்து 483 மார்ச் 2024. அது வந்து ஜூன் 2024 வந்து 870 crore போயிருக்கு. சேல்ஸே டபுள் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டு டபுள் தான் ஆகணும். 61னா 120 ஆனால் நம்மளுக்கு ஓகே, பட் 357 காமிக்குதுன்னா ப்ராஃபிட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அப்போனா ப்ராஃபிட் வந்து 47%லேருந்து 74%க்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதனால் இது வந்து க்ரோத் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் எப்படி சார் இருக்குது? எஸ் சார், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பொறுத்தளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆஸ் பர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 4480 உங்களுக்கு வந்து அரௌண்டு 4950 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம் டெஃபினட்டாக. ஏன்னா இதுவும் டிஃபென்ஸ் செக்டார்ன்றதால கவர்மெண்ட்டோட இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கிறதால ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் ஃபண்டமெண்டலி குட் கவுண்டர். இவங்க வந்து ஏரோநாட்டிக்ஸ்னும் போது ஹெலிகாப்டர் அண்டு ஃப்ளைட்ஸு அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணும்போது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொமஸ்டிக்ன்றதுக்கும் நேவின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட ஆர்டர்ஸ் இங்கே வர்றதுன்றதால இவங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டு இன்க்ரீஸ் த சேல்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் குளோபலோட கன்சிடரேஷனும் இங்கே இந்த கம்பெனிலலாம் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். என்ன ரேஞ்சுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஹெச்ஏஎல் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் வேலை. இதெல்லாம் வந்து அக்குமுலேட் தான் பண்ணணும், நம்ம ஒரு இடத்துல வாங்கக்கூடாது. ஸோ நம்ம கேபிட்டல் என்ன இருக்கோ அதை அக்குமுலேட் பண்ணுறது வந்து 4785லேருந்து 4500 வரைக்கும் வந்தால் கூட நீங்கள் அக்குமுலேட் பண்ணிவிட்டு டார்கெட் வந்து 5000 to 5350 நம்ம புக் பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணுது. ஆக்சுவலாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் காம்படிட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு இதோட பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். ஆனால் ஒரு 2-3 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் காம்படிட்டராக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. ஸோ அந்த ப்ளஸ் இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும்? இப்போ இதுக்கு ஈக்குவலாக ஒரு காம்படிட்டர்னு வரதுக்கு சோர்ஸே இல்லையான்னு கேட்குறேன்.
ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உடனே ஆரம்பிக்க முடியாது. பிகாஸ் இது ஒன்றும் நம்ம வந்து கன்சியூமர்ஸ் மாதிரி ஒரு சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுன்னாலே ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி தாண்டி இருக்கிறவங்களோட கொஞ்சம் க்ரோத் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹெச்ஏஎல்லோட டைரக்ட் காம்படிட்டர்லாம் எனக்கே சரியாக தெரியல. ஏன்னா நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். பட் இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து முன்ன என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு நம்ம டொமெஸ்டிக் ஃப்ளைட்ஸே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் யூஎஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நாமளே வந்து இந்த மாதிரி ஃப்ளைட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்ஸு இதெல்லாம் வந்து நம்மளே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட காம்படிட்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கும் சொல்ல தெரில. ஏன்னா பியர்ஸில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட் காம்படிட்டர் என்னன்றதை நான் வேணால் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஜிஆர்எஸ்சி இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் எப்படி சார்? ஜிஆர்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இது ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதனால் இது வந்து அகெயின் வந்து உங்களுக்கு வந்து இதுவும் வந்து உங்களுக்கு வந்து செக்டார்னு பார்த்திங்கன்னா அகெயின் இதுவும் வந்து டிஃபென்ஸில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஜிஆர்எஸ்சி வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. நெட் ப்ராஃபிட்லாம் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1890 1730 வரைக்கும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். டார்கெட் வந்து 2100 to 2250 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் லாங் டேர்ம் ஹோல்டர்னால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து குறைய நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு வைக்கலாம். அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் ஜிஆர்எஸ்சி. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ஹைட்ரஜன் ஃபியூவலில் வந்து சம்ஸ் ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கதா டிஃபென்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் படித்தேன். அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதில்ல. ஃபஸ்ட்டு அது உண்மையா இல்லை அப்படி அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் ஒரு பெரிய பல்க் ஆர்டர்ஸ் அந்த ஆர்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக்ஸோட ரேஞ்ச் இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் எவ்வளோ தூரம் போகுன்றதை நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா மாருதி வந்து 1500லேருந்து இன்றைக்கி 12,000 13,000லாம் தாண்டி போயாச்சு. ஸோ எவ்வளோ மேலே போகுன்றத விட டெஃபினட்டாக ப்ராபபிலிட்டி ஜாஸ்தின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜிஆர்எஸ்சி பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இப்போ சொன்னது வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல் வந்து அவங்க வந்து ஒரு மீடியம் ஸ்பீட் என்ஜின் ஷிப்புக்கு வந்து குளோபல் ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து இந்த சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இவங்க இந்தியன் தேவைப்படுற டிமாண்ட்ஸே பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த டிஃபென்ஸ்னால் உங்களுக்கு ஷிப்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து டொமஸ்டிக் மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் அதுக்குள்ளே ஏர்க்ராஃப்ட் வந்து இறங்குற மாதிரி. ஸோ இருக்கிறதால இவங்கெல்லாம் பெரிய மோனோபோலியாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பெரிய காம்படிட்டர்லாம் டக்குன்னு வர முடியாது. அதனால் பிஸ்னஸ்ன்றது இவங்களுக்கு கான்சன்ட்ரேட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாம் வந்து ஃபர்தராக டெவலப்மெண்ட்ஸு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்குறோம் ஹைட்ரஜன் ஃபியூவல் மீடியம் ஸ்பீட் என்ஜின் வந்து அவங்களுக்கு வந்து குளோபல் இதிலேருந்து ஃபேம்லேருந்து அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்த 3 months நெக்ஸ்ட்டு 3 months அந்த புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட் கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி ஆகலை அப்படின்னா தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மேபி லேட் ஆகுது இல்லை போஸ்ட்போன் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எதையுமே நம்ம ஓப்பனாக டக்குன்னு எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 3 monthsக்குள்ளே சேல்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். பாரத் டைனமிக்ஸ் ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் எப்படி சார்? பாரத் டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்து கம்ப்ளீட்டாக செல் கொடுத்துருக்கு. ஓகே, செல் கொடுத்து கன்சிஸ்டண்ட்டாக விழுந்துருக்கு. 1800 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு வந்து இப்போ 1300 இருக்குது. பாரத் டைனமிக்ஸ் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வாங்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாரத் டைனமிக்ஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கணும், அதுவும் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற கம்பெனி விடக்கூடாது, வாங்கணும் அப்படின்னு நினச்சா என்னை கேட்டால் 1410க்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கலாம். இப்போது லாஸ்ட்டு வீக் கூட நான் சொல்லியிருந்தேன், ஜியோ ஃபினான்ஸ் வந்து அரௌண்ட் 340க்கு மேலே க்ளோஸ் பண்ண வாங்கலான்னு. 340க்கு மேலே அது உடனே 356 எல்லாம் போச்சு. ஸோ அது மாதிரி இப்போ இந்த கம்பெனி என்ன கேட்டால் இது செல்லில் தான் இருக்குது பாரத் டைனமிக்ஸ். பட் இதோட சாஃப்ட்வேரில் பை கொடுக்குற இடம் வந்து 1406 இருக்குது. ஸோ 1410க்கு மேலே இது வரும் பட்சத்தில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வந்து 1800க்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்படி வரலன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன டவுட் ஆகுதுன்னா, மார்ச் மாதத்தில் 851 crore ப்ராஃபிட் காமிச்சவங்க அப்படியே ஜூன் மாதத்தில் 191 crore ப்ராஃபிட் காட்டுறாங்க. எஸ். ஸோ 2 மாதத்தில் இவ்வளோ பெரிய டவுன் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட டோட்டல் லாஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. இவ்வளோ பெரிய லாஸ் பார்த்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து கரெக்டாக திங்க் பண்ணுறீங்க. இப்போ என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா, சேல்ஸ் வந்து கொஞ்சமாக டவுன் ஆனால் பரவாயில்ல, கண்ணாபின்னான்னு டவுன் ஆகிடுச்சு. 10 கோடி கீழே வந்துருச்சு சேல்ஸு.
அப்படின்னும்போது நீங்கள் வந்து இந்த 1800 தொடுமான்றது வந்து கொஷின் மார்க், 100 மில்லியன் கொஷின் மார்க் டெஃபினட்டாக. அதுவும் வந்து நமக்கு சாஃப்ட்வேர்லேயும் வந்து கீழே தான் இருக்குன்ற மாதிரி 1410க்கு மேலே வந்தால் எடுத்துக்க சொல்கிறோம். பட் ஒரு சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ரிசல்ட்ஸ்லாம் பார்க்காம டிஃபென்ஸ் செக்டார் இதை வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டெஃபினட்டாக ஏதோ ஒரு காரணத்துக்கு, இப்போ நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஜூன் குவார்ட்டரில் ரிசல்ட் வீக்காக இருந்தால் அந்த ஸ்டாக் அவ்வளோவா மேலே போகாதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வீக் கிடையாது, இது ரொம்ப ஒஸ்ட்டு ரிசல்ட். அப்படின்னும்போது இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி இல்லாட்டி இந்த 1410க்கு மேலே ஒரு ரேலி கொடுத்தான்னா உடனே ப்ராஃபிட் எடுத்துக்கிறதும் நல்ல ஐடியா. அடுத்ததாக எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ், இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் எப்படி சார்? எக்ஸிகாம் அகெயின் வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக பார்த்தா உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது டெஃபினட்டாக. பட் நம்ம வந்து எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ எக்ஸிகாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரணும்னா 420க்கு மேலே நம்ம வாங்கலாம். எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை வந்து கீழே கிடைக்குதுன்னு வாங்குறத விட, ஏன்னா நம்ம மேலேருந்து கீழே விழும்போது 10% விழுந்தோன்னா கீழேன்னு தான் சொல்லுவோம், 20% கீழே விழுந்தாலும் கீழே தான் சொல்லுவோம், 30% கீழே. ஸோ எது கீழேன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வருவேன்னா, சாஃப்ட்வேரில் ஒரு பை சிக்னல் வரும்போது அட்லீஸ்ட் நம்மளை காப்பாற்றி விடும். அது ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து ரிஸ்க்கு கம்மி அப்படின்ற மாதிரி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரவுண்டு செல் சிக்னல் கொடுத்தது வந்து 430லேருந்து. ஸோ 430லேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 359 நேற்று வரைக்கும். ஸோ இது இன்னும் கீழே போகுமான்றது தெரியாது. அதனால பெட்டர் வந்து பை வந்து பார்த்திங்கன்னா 419ல் இருக்குது. ஸோ 420க்கு மேலே இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணால் இந்த ஹைக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுக்கு இப்போது நம்ம வந்து வேறு எங்கே வாங்கலான்னு பார்த்தா கீழே போயிட்டே இருந்தால் அவாய்ட் பண்ணிடலாம். என்ன கேட்டால் இந்த நியூமரிக் நம்பருக்கு மேலே இருந்தால் நீங்கள் வாங்கலாம், இல்லாட்டி அது கீழே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரில் பை சிக்னலும் கீழே இறங்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல பை வந்தோன்னு நம்ம பண்ணுறது வந்து பெட்டர் ஐடியான்னு தான் தோணுது சார் எக்ஸிகாம். ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ்ஸு சார்ஜர் அண்ட் பேட்ரி, இந்த ரெண்டுலையுமே இவங்க தான் மெயின் சப்போர்ட் பண்ணுறவங்க. அப்படிங்கிறதுனால இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் சார்ஜருக்கும் சரி பேட்டரிக்கும் சரி ஒரு பெரிய வாண்டட் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆரம்பித்து எலக்ட்ரிக் கார் வரைக்குமே இந்த ரெண்டு சப்போர்ட்ஸுமே வேணும். அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் இவங்களோட வளர்ச்சியை ரொம்ப பெருசாக பார்க்கலாமான்னு கேட்குறேன். 100% பெரிய வளர்ச்சி தான் இருக்கும். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கார் எடுத்தோம்னா 350 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அசியூம் பண்ணிங்க, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் சைட்ஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன், நான் வந்து மதுரையில் இருக்கேன்னா 500 கவர் பண்ணணும் ஒரு பேட்டரி. 500 கவர் பண்ணால் வந்து நான் வந்து தைரியமாக எடுத்துன்னு போகலாம். 350னா நடுவில் நின்றுடும், நான் எங்கே போய் சார்ஜ் பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இன்னொரு பேட்டரி அடிஷ்னலாக வாங்கி போகிற அளவுக்குலாம் முடியாது, ஏன்னா பேட்டரி காஸ்ட் தான் மெயின் அது. ஸோ சார்ஜர்ஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கு. என்னி வந்து அந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் வந்து ப்ராசஸ். அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இருக்கிறத விட டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஊருக்கு போகிறவங்க 350 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்கவனுக்கும் பார்த்திங்கன்னா நடுநடுவில் ஒரு 100 or 150 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பங்க் இருந்ததுன்னு வைங்களேன், அவனுக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சார்ஜர் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 4 hours ஒரு 2 வீலருக்கு வருதுன்னு வைங்களேன். நம்ம வீட்டில் போடுற 2 வீலருக்கு வந்து ஒரு 4 hours சார்ஜ் வருது. காருக்கு வந்து 6 to 7 hours சார்ஜ் வரும்னு வைங்களேன். இனிமேல் பேட்ரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து லித்தியான் அது இதுன்னு ஏகப்பட்டது டெவலப் ஆகிட்டு போகுது. எனக்கு டெக்னிக்கலாக தெரியல. பட் அது என்ன ஆகும்னா பேட்டரியோட டைமிங்கை குறைச்சிடும். அப்போ பேட்டரியோட டைமிங் குறைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜிங் அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து இந்த சார்ஜிங் இந்த மேனுஃபேக்சரிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். வீவர்ஸ் கமெண்ட் பண்ண நிறைய ஷேர்ஸுக்கு நம்ம டெக்னிக்கல் பார்த்துட்டோம். ஆனால் வீவர்ஸ்க்கு இன்னொரு ஆசையும் ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் பிரைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸ், அதுவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெஃபர் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதா. அந்த மாதிரி இப்போ ஸ்டில் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது சார்? எக்ஸ்க்ளூசிவ் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸுக்கு வந்து பெயிண்ட் செக்டாரில் இருக்கிற பெர்ஜர் பெயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். பெர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் ஹீரோ மோட்டார் சொல்லியிருந்தேன், அது ஓரளவு பெட்டராகவே போச்சு. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஜர் பெயிண்ட்ஸை நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். 602லேருந்து 580 வரைக்கும், நான் சொல்கிறது ஈக்விட்டியில் 602லேருந்து 580 வரைக்கும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா அதோட டார்கெட் 625 to 660 ப்ராபபிலிட்டி ஆர் மோர். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ்ன்றதால அவ்வளோ சீக்கிரம் கீழே வராது. மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் போகுன்றது என்னோட கணிப்பு. சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம். மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அரௌண்டு ஒரு 550ல் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா எப்போவுமே வந்து கேபிட்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா
ஒருத்தரோட கேபிட்டல் 20,000 இருக்கும், ஒருத்தரோட கேபிட்டல் 1 lakh இருக்கும். ஸோ கேபிட்டல் வந்து லாக் ஆகிடக்கூடாது நமக்கு. ஸோ ஈவன் தோ எக்ஸ்க்ளூசிவ் இருந்தாலும் 602 to 580 625 to 660 போச்சுன்னா நம்ம எல்லாருமே ஹாப்பி. பட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு 550 நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டர். அப்போ 602 to 580 உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் குறைஞ்சிரும். 550 பெட்டர் வெளியே வந்துடலாம். பட் என்ன கேட்டால் 90% வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். உங்களோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டெக்னிக்கலாக நிறைய கமெண்ட்ஸ் பண்ண சில ஸ்டாக்ஸுக்கு டெக்னிக்கல் விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக சில ஒரு ஸ்டாக்ஸையும் ரெஃபர் பண்ணல, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.